மயமுடுகு நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய செய்திச் சுருக்கங்களுடன். பெண்களை வர்ணிக்கும் உறுப்பினர்களை உடனடியாக கட்சியில் இருந்து நீக்குமாறு ஜனாதிபதியிடம் வலியுறுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் தங்களது கட்சியில் அவ்வாறு யாரேனும் நடந்து கொண்டால் அவர்களை உடனே பதவியிலிருந்து நீக்கப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெண்களை அழகானவர்கள் உள்ளிட்ட சொற்களை கொண்டு வர்ணிக்கும் அமைச்சர்களை வைத்துக் கொண்டு எவ்வாறு கல்வியை முறையாக முன்னெடுக்க முடியும்? ஆகவே இது குறித்து ஜனாதிபதியும் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போது மாணவர்களுக்கு கல்வி கற்பதை விடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி அக்கராயன்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஸ்கந்தபுரம் பகுதியில் மருமகனின் தாக்குதலுக்கு இலக்காடு பாமனார் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நேற்றிரவு இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கணவருடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக மகள் தனது தந்தை வீட்டிற்கு வந்துள்ளார். இந்த நிலையில் அங்கு வந்த மருமகன் மகளை தாக்க முற்பட்ட போது அதனை தடுக்கச் சென்ற மாமனாரே இவ்வாறு தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார். தாக்குதலுக்கு இலக்கான அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் வழியிலேயே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் கதிரவேலு சிவராசு சிங்கம் என்ற 59 வயதுடையவரே உயிரிழந்துள்ளார். ஹம்பகாவில் மீரிகம பிரதேசத்தில் ஐஸ் போதை பொருளுடன் கிராம உத்தியோகத்தர் ஒருவர் மேரிகம போலீசாரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். மேரிகம போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபரான கிராம உத்தியோகத்தர் ஹாலுகம பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். நெலிகம மீரிகம பிரதேசத்தைச் சேர்ந்த கிராம உத்தியோகத்தர் ஒருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடையவர் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சட்டவிரோதமாக சொத்து சேகரித்த குற்றச்சாட்டில் போதைப்பொருள் கடத்தல்காரரின் மனைவி மத்திய போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கடந்த 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பெயரில் சந்தேக நபரான மனைவி மொரட்டுவெல்ல பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவரின் கணவன் போதைப்பொருள் கடத்தல் மூலம் சட்டவிரோதமாக பணம் சம்பாதித்துள்ள நிலையில் மனைவியின் பேரில் சொத்து சேகரித்து வைத்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சந்தேக நபரான மனைவி மொரட்டுவ நீதவான் நீதிமன்றத்தில் கடந்த 22ஆம் தேதி ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து டிசம்பர் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த வெடிகம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மத்திய போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். வெலிமுவ பொத்தானி பகுதியில் 16 வயது சிறுமியின் உடலில் பேய் புகுந்துள்ளதாக கூறி சிறுமியின் உடலிலிருந்து பேயை விரட்டுவதற்கு சிறுமியின் உடலில் தீ மூட்டிய தேவாலய பெண் பூசாரி கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பிரதேசத்தில் தேவாலயத்துக்கு தனது பெற்றோருடன் வந்திருந்த 16 வயது சிறுமியை கரும்பினால் அடித்து தீப்பந்தத்தால் எரித்ததாக கூறப்படுகின்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் பலத்த எரிகாயங்களை ஏற்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் பெண் பூசாரி கைது செய்யப்பட்டதாக ஹொரவப்பத்தானி போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹொரவப்பத்தானி வெலிமுவ பொத்தானி கபு கொள்ளவில் வசிக்கும் 45 வயது திருமணமான பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த பெண் தனது அறைகளில் ஒன்றில் சீதாமைனியன் என்ற பெயரில் ஒரு தேவாலயத்தை நடத்தி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தை தேசிய பிரச்சினை என சொன்ன சஜித் பிரேமதாசவை தான் எங்களில் சிலர் ஜனாதிபதியாக 3 காலில் நிற்கின்றார்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இந்த வெடிகம் தொடர்பில் நேற்று கருத்து தெரிவித்த அவர் முன்னதாக விகாரையைச் சேர்ந்த ஹோட்டல் அமைக்கவும் அதில் வருமானம் ஈட்டவும் பிக்கும் அவருடன் இணைந்த அணியினரும் நினைத்திருப்பார்கள். சட்ட நடவடிக்கை வந்ததும் உணர்வுகளை தூண்ட வேண்டியது புத்தர் சிலைதானே. தற்போது சஜித் பிரேமதாச உள்ளத்தில் என்ன இருக்கு என்பது உண்மை முகமும் வெளிவந்துள்ளது. சஜித் மட்டுமல்ல, அவருக்கு பின்னால் வாழ் பிடித்தவர்களும் தமிழ் மக்களிடத்தில் மன்னிப்பு கோர வேண்டும். இதுதான் வரலாறு. சட்டத்துக்கு முரணாக மாநகர சபையின் சட்டங்களை மீறி பலாத்காரமாக மீறியதை செய்தாலும் அதனை தடுக்க வேண்டும். சட்டத்தை முதலில் மதிக்க வேண்டும். பிக்குகளாக இருந்தாலும் சிங்கள மக்களாக இருந்தாலும் சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியம். இது ஒரு ஆக்கிரமிப்பு என்பதை வெளியில் குரல் கொடுத்தவர்கள் சம்பவ இடத்தில் குரல் கொடுத்தவற்றை வைத்து பார்க்கின்ற போது தெரிய வருகின்றது. இப்படி சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் புத்தர் சிலையை வைத்து புத்தர் அடையாளம் என்று கூறி பிறகு அந்த இடம் தங்களுக்கு சொந்தமானது என்று கூறுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பழைய காவலிலே வீதியிலுள்ள காதலனின் வீட்டில் நகை திருடிய குற்றச்சாட்டில் கிளிநொச்சியை சேர்ந்த காதலியான யுவதி சாவகச்சேரி காவல் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், சாவகச்சேரியை சேர்ந்த இளைஞரும் கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த யுவதியும் காதலித்து வந்த நிலையில் இருவருக்கும் திருமணத்திற்கான நாள் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் காதலி அண்மைய நாட்களாக காதலனின் வீட்டில் தங்கியுள்ளார். இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி காதலனின் தாய் வீட்டில் வைத்து தாலிக்கொடி உட்பட 8 பவுண்ட் தங்க நகைகள் காணாமல் போயுள்ளதாக 17ஆம் தேதி காதலனின் தாயாரால் சாவகச்சேரி காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து சாவகச்சேரி காவல் நிலைய போதைப்பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறை பரிசோதகர் மயூரன் தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட விசாரணையில் கிளிநொச்சியில் இருந்து வந்து காதலன் வீட்டில் தங்கியிருந்த காதலி சாவகச்சேரியில் உள்ள காதலன் வீட்டில் வைத்து நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவு தொடர்பில் பதில் தலைவர் CVK சிவஞானம் தாக்கல் செய்துள்ள முறைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இல்லை என்று நீதித்துறை குறிப்பிட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். குறித்த வழக்கு தொடர்பில் திருகோணமலையில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஏற்கனவே மாவி சேனாதிராஜா உயிரோடு இருக்கும்போது இந்த கட்சியினுடைய தலைவராக தன்னுடைய மறுமொழியை அவர் சமர்ப்பணம் செய்திருந்தார். ஒரு வழக்கிற்கான தலைவர் என்ற அந்தஸ்தோடு ஒருவர் ஒருமுறை அந்த வழக்கை பதிவு செய்திருந்தார். அவர் இறந்த பிற்பாடு பதில் தலைவராக இருக்கின்ற ஒருவர் பதிலீட்டு மனுவாக ஒன்றை சமர்ப்பிக்க முடியாது. ஏற்கனவே தலைவராக இருந்தவர் கொடுத்த மறுமொழிதான் அங்கீகாரமானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலையில் பதில் தலைவராக CVK சிவஞானத்துடைய முறையீடும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சூழலும் இல்லை, அதற்கான வாய்ப்புகளும் இல்லை என்று நீதித்துறை சொல்லுகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சியில் கடந்த 19/11/2025 அன்று இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விடயம் குறித்து மேலும் தெரிய வருகையில், அண்மையில் வடமராட்சி கரவட்டி கரடவாய் பகுதியில் வைத்து பிரான்சில் இருந்து வந்த 29 வயதுடைய ராஜகுலேந்திரன் பிரிந்தர் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இரவு 12 மணியளவில் தொலைபேசி அழைப்பு வந்த நிலையில் குறித்த இளைஞர் மோட்டார் சைக்கிளில் சென்றபோது அவரை பின்தொடர்ந்து சென்ற 2 கூறிய ஆயுதங்களால் வெட்டி கொலை செய்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த கொலையுடன் சம்பந்தப்பட்ட அக்கரைப்பற்று பிரதேசத்தைச் சேர்ந்த 2 சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணைகளின் பின்னர் 2 சந்தேக நபர்களையும் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மையத்தின் இன்றைய செய்திச் சுருக்கங்கள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.